மனோ மன்சோ. தேங்க்யூ மன்சோ, தேங்க்யூ மன்சோ. நைஸ் சூப்பர். கார்த்திகா இந்தியன் கோல்டன் ஐ பர்சனல் லைவ் வைப்போம் கண்டிப்பாக. சாப்பிட்டீங்களா? நீங்கள் டிரைவிங்கில் இருக்கீங்க, இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன். ஓகே 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 ஓகே. பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்களா? ஓகே ஓகே. வெல்கம் வெல்கம் வெல்கம். புது செயின் அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது மட்டும்தான் போட்டுட்டு வந்து உட்காந்தேன். வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு மாதிரி டல்லாக தெரிஞ்சேன். சரி இது கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு போய் வச்சு பார்த்தேன், நல்லா இருந்தது. அப்படியே இதை வச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இது கூட நீங்கள் சேர்த்து பார்க்கறதுனால இது ஹைலைட்டாக இருக்கு. இதை மட்டும் தனியாக பார்த்தா கண்டிப்பாக நல்லா இருக்காது. நீங்கள் கொத்து பரோட்டாவா? சூப்பர் சூப்பர். ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைபோ ஆல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க. மச்சி இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்ப்பியா இல்லை போட்டு பார்த்து வாங்குவியா? ஏன் கேட்குறேன்னா இதை அப்படியே உனக்கு மேட்ச் ஆகுது. பார்த்த உடனே ஒரு கற்பனையில் வாழ்ந்துருவேன், கண்ணாடியில் அங்கேயே வச்சிருவேன். இது நமக்கு எப்படி இருக்குது. இன்னொன்று என்ன, கடையில் வந்து அந்த லைட்டு வெளிச்சத்துலலாம் வச்சு பார்க்க மாட்டேன். சாரி எடுத்து இப்படி நார்மலாக அதை இப்படி எட்ட வச்சு பார்ப்பேன். சாதாரணமான வெளிச்சத்துக்கு நம்ம எப்படி இருப்போம். ஏன்னா கடையில் இருக்கிற லைட் செட்டிங்கில் யாரும் நம்மளாம் வீட்டில் இருக்க மாட்டோம் இல்லையா. ஆனால் கடையில் இருக்கிற மாதிரி லைட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லெவல் இன்னும் வேறு மாதிரி தெரியும். இந்த நடிகருங்களாம் எப்படி தெரியுறாங்கிறீங்க, அந்த லைட்னால தான். லைட் இல்லாமல் அவங்கள ரோட்டில் பாருங்கள், மேக்கப்பெல்லாம் பூத்துக்கிட்டு திப்பி திப்பியே தெரியும். தண்ணி வச்சுக்கோ பரோட்டா சம்பளத்தை ஆக எடுக்கும். அப்படி அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியாது, நல்லா தான் இருக்கும். மேட்ச்சு செயின் மேட்ச் ஆகும்போது இப்போ நல்லா இருக்கு. நான் உன் கூட மேட்ச் ஆகும் எப்படி? ஹரி என்னது இது, ஆசை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒன்று பார்த்தாலே எனக்கு போதை ஏறுதா. சிற்பி 90 கிரீன் வேஸ் யூடியூப் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் யூடியூப்பை தவிர வேறு எங்கேயும் கிடையாது, யூஸ் பண்ணுங்க. குட் நைட் ஸ்வீட் ஹார்ட்டு. குமாரவேல். வாசுகி ஹாய் வாசுகி. விஜய் ஹாய் விஜய். பாப்ஸு நேற்று ட்ராவல் சூடு ஆயிடுக்கும் போல் விளக்கெண்ண வைங்க. இப்போ பரவாயில்ல, வெந்தயம் குடிச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன், எழுந்திரிச்சு பார்ப்போம் நேராக எப்படின்னு பார்ப்போம். உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருக்கேன், செம்ம நைஸ். தேங்க்யூ குமாரவேல். ப்ளீஸ் எனக்கு இந்த முந்தானே கொடுத்து காமிச்சு கொடுக்கணுமா? இந்த முந்தானே நீங்கள் வச்சுக்க போகிறீங்களா? வச்சுக்கோங்க வச்சுக்கோ. என்னங்க என்னென்னமோ கேட்குறீங்க, முந்தானே கூடமா இப்போலாம் கேட்குறீங்க? வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. நான் கொத்து பரோட்டா செஞ்சு அனுப்பியிருக்கேன், அப்புறம் பாரு. அது எப்படி இங்கேயும் பரோட்டா அங்கேயும் கொத்து பரோட்டா. லவ் யூ அக்கா. சரவணன் ஹாய் சரவணன். பிரியங்கா ஹாய் பிரியங்கா. ஹாய் பரந்தா. பரந்தா இப்போ நான் அப்லோட் பண்ண ரீல்ஸில் உன்னோட கமெண்ட்ஸ் நீ கொஞ்சம் படித்து பாரு. உனக்கு தமிழ் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், நீ டிரான்ஸ்லேட் தான் பண்ணுறேன். ஏன்னா நீ தெலுங்கு போயிட்டு ஒரு செகண்ட் போயிட்டு அந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் மாற்றிடும், கொஞ்சம் எடிட் பண்ணிவிடும். எடிட் பண்ண நடுவில் ஒன்று போட்டிருக்கேன், நான் அது உனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், தெரியும் அது உன்னுடைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு போய் பார்த்துக்கோ. ஆயில் 10 முறை ஹீட் ஆயிரும், ஹீட்டு குறையும். இப்போது பெரிய ஹாட்டு வாட்டர் குடிங்க, ஸ்டொமக் பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் ஹாட் வாட்டர். லெமன் டீ குடித்தேன் இப்போது. கொஞ்சம் லெமன் டீ குடித்தா குளிர்ச்சி ஆகும்ல, அதாவது வெந்தயம் போட்டுட்டேன், இப்போ லெமன் டீயும் குடித்தேன், பரவாயில்ல. ஃபேஸ் காட்ட மாட்டேங்களா? பிளாட்டினம் லைவ் நேற்று வரேன்னு சொல்லிட்டு வரல. சாரிங்க, நேற்று வந்து ரொம்ப லேட் ஆனதுனால நான் விட்டுட்டேன், இன்றைக்கி வருவேன். செயின் இந்த ஆனியன் கலர் சாரீ சூப்பர். தலை கமெண்ட்ஸ் போட்டிருக்கான் பாரு, இந்த சாரீ எத்தனை தடவை கட்டினாலும் பிடிக்கும்னு சொல்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளவுஸ் நான் ரொம்ப நாளாக காணம் தேடிட்டு இருந்தேன், இன்றைக்கி கிடச்சிருச்சு, நேற்று கிடச்சிருச்சு. கிடச்சோன்னே எடுத்து வச்சுட்டு நாளைக்கு இதுதான் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த சாரியில் ரீல்ஸ் போய் பாருங்களேன், அப்லோட் பண்ணியிருக்கேன், சிற்பி 92ல் இருக்கும். அந்த ரீல்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோனி உங்களுக்கு கூட நேற்று அந்த கார்லி ஹார்ன்னு சொல்லி அனுப்பி விட்டல, அது இந்த சாரீ தான், ஞாபகம் இருக்கா? எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிக்கும் கைஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை இது. வெரி நைஸ் டார்லிங், பியூட்டிஃபுல். தேங்க்யூங்க தேங்க்யூ. மூடா பேசா? ஏங்க மூடிக்கிட்டு தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். கமெண்ட்ஸ் போட்டால் படிக்க மாட்டேன், ஆனால் மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக கண்ணில் பார்க்குறேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தால் தான் கடுப்பாக இருக்கும், மற்ற கமெண்ட்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னு இருக்கும். நீங்கள் போடுங்க, போய் திருத்தம் பண்ணுங்க. திருத்தம் பண்ணுறதை விட்டுட்டு கேள்வி என்னையவே கேட்பீங்க. காமெடி.
டெய்லி பரபரப்பாக ரெடி ஆனால் நான் என்னத்தான் பண்ணுறேன். டெய்லியுமே பரபரப்பாக தான் நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஐயோ உச்சம். ஐ லவ் மை டார்லிங் பாலு. உன் வாசனை காற்று கலந்தல உன் அழகு கண்களுக்கு விருந்தாக காதல் உறவின் தொடக்கமாக நின்றும் ராஜா மனதில் அதிசயம். சூப்பர். பேரு ஃப்ரான்சிஸ். சூப்பர் சூப்பர். ரொம்ப நாளாக காணும் போல இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றதில்லை இப்போலாம். நானும் பரோட்டா தான் சாப்பிட்டேன். ஏய் என்னங்கடா, நான் ஒருத்தி பரோட்டா செஞ்சேன், அடுத்த நொடி எல்லாருமே பரோட்டா பரோட்டான்றீங்க. என்ன கதை கதை ஏதாவது விடுறீங்களா? ஷேக் ஹாய் ஷேக் டிஜிபி. அப்போது நாங்களாம் டார்லிங் இல்லையா? அச்சோ என் டார்லிங், நீயும் என் டார்லிங் தான்டா விக்கி. விக்கி எப்படி இவ்வளோ வாயை கிளறான் அமைதியாக சொந்தமாக இருக்கடி. சாரியை கொஞ்சம் நீக்குங்க. ஐயய்யா சே, என்னது இது? எப்போ பாரு கமெண்ட்ஸு சரியை நீக்குங்க, ஒருத்தவங்க கலட்டுங்க, இறக்குங்க. ஐயய்யா, இவனுங்களுக்கு ராத்திரி ஆனாலும் இப்படித்தான். சரி ராத்திரில தான் இப்படின்னா ராத்திரிலையாவது பரவாயில்ல போல இருக்கு கமெண்ட். பகல்ல தான் ரொம்ப மோசமாக வருது லைவ்ல. ஏன்னா பகல ரொம்ப தெளிவாக இருப்பானுங்க போல இருக்கு. ராத்திரில தூக்க கலப்பில் இருக்கிறது கம்மியாக வருது கமெண்ட். எஸ் ப்ரோ, அதுவும் சரிதான். சூப்பர் சரி ப்ரோ. நான் வெஜ் பிரியாணி போட்டு நடுவில் வைக்கும். நடுவில் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இந்த சைடு நகர்த்தணுமா இந்த சைடு நகர்த்தணுமா? நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க. ஓகே ஷேக், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் மென்மேலும் வளருவீங்க, வாழ்த்துக்கள். உன்னோட ரீல்ஸ்லேயே நான் பரோட்டா தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆமாம் போட்டுட்டீங்க, நீங்களும் போட்டுட்டீங்க, அவர் ட்ரீம் குட்டியும் போட்டுட்டார், நான் பார்த்துட்டேன். அக்காவின் அழகே அழகுத்தான். ஐ லவ் யூ காதர். வெல்கம் காதர். ஏஞ்சல். பிரபு ஹாய் பிரபு. இந்தியன் ஃப்ளக்ஸு வாங்க வாங்க வாங்க. வெங்கட் ஹாய் வெங்கட். ராஜகோபால். ரோஸ் கலர் சேலையில் வரைந்து வச்சிருக்கியா என்ன? வரைந்து வச்ச ஓவியம் ஏதாவது ஒன்று சொல்லுடா, முழுசா முடிடா. அது ஏன்டா பாதிலே முடிச்ச? ரோஸ் கலர்ல வரைந்து வைத்த அப்படின்னு போட்டா ஒன்று ஓவியம் போடணும், இல்லை நீன் போடணும், ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். பாப்ஸ் எத்தனை பரோட்டா உள்ள போச்சு? 2 சாப்பிட்டேன். ரெண்டு சாப்பிட்டேன். ரீல் எடுத்தேம்மா, அப்புறம் அப்லோட் பண்ண நேரம் இல்லை, நான் மறந்துட்டேனா. பார்க்குறேன். எடுத்தேன், அப்லோடு பண்ணலைன்னு நினைக்கிறேன். அடடா இது என்னடா அப்பா. எடுத்தேன் அந்த இருக்கும். எடுத்தையா இது பண்ணல. இரு லைட்டு கம்மி பண்ணி பார்த்து தெரியும். நல்லா சாஃப்டாக இருந்ததுப்பா. நல்லா ஐயோ பேர் வேறு வருது, ஒரே நிமிஷம். நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. பாருங்க இந்த பாருங்க. எடுத்தேங்க, அது அப்லோட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நீ கேட்ட உடனே ஞாபகம் வருது. பார்க்க குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு. தயா ஹாய் தயா. ரீல்ஸ் பார்த்தேன், வெரி நைஸ் நிலா. தேங்க்யூ மோடர். என் கண்ணுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி தான் இருக்கு போட்டு. எனக்கும் அப்படி தான் தெரியுது. இந்த கலர் எடுக்கலன்னா பிளாக் வச்சுக்கலாமா? என்ன மறையுது போட்டு? இது ஏற்கனவே நார்மலாகவே கண்ணாடியில் தெரியல. இந்த போட்டு தொடக்கலாம் இருங்க. இப்போதான் எனக்கு என்னமோ சைடாக போன மாதிரி ஒரு ஃபீல். பிளாக் கலரில் வச்சிடலாமா? பிளாக் நல்லா இருக்கும். இப்படி அலையுது தானே. ரோஸ் கலர் சாரி இல்லை, இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்க. அப்படி மறந்துட்டேன். நாளைக்கு வரேன். ரோஸ் கலர் சாரியில் நாளைக்கு வரேன்.
ரோஸ் கலர் saree, ரோஸ் கலர் ப்ளவுஸு, ரோஸ் கலர் ஃப்ளவர், ரோஸ் கலரில் என்கிட்ட ஜுவல்ஸு செட் இல்லையே. லைட் ரோஸ் வந்து யூடியூபுடைய ஸ்க்ரீனுக்கு வந்து எடுக்காது, பிரைட்னஸ் இருக்காது. ரீல்ஸ்க்கு நல்லாயிருக்கும், லைவுக்கு நல்லா இருக்காது. நான் வந்து லைவுக்கு என்ன கலர் எடுக்குமோ அதை மாதிரி தான் காஸ்டியூம் எடுப்பேன். நான் அது ஏன் அது அதிகமாக பிங்க்கு, அதாவது ரோஸ்லேயே டார்க் பிங்க் இருக்கு பாரு, அது உனக்கு ஸ்க்ரீனில் தெரியும். சரி, உனக்கு யார் நிலா அப்படின்னு பேர் வச்சது? பேர் வச்ச எங்கள் டேடி கிட்ட தான் கேட்கணும். டேடி உனக்கா தோணுச்சா வீட்டில் யாரும் சொல்லி கொடுத்தாங்களான்ட்டு. ஹாய் சிஸ்டர் மதன், ஹாய் அக்கா, சூப்பர் யஸ்வன், சங்கர், ஹாய் சங்கர். பூ வச்சியா? பூ வாங்கலை. குடைக்கல் மழை கோல்டு உண்டா? உண்டு. தனிமையின் ஆறுதல் நீங்கள், உன்னுடைய குரல் ஆறுதல். ஆஹா ஆஹா. தா ஹாய் தா. ரொமான்டிக்காக பேசலாமா? பேசலாங்க, ஜாயின் பண்ணுங்க, கண்டிப்பாக அதில் பேசலாம். ஐலைனர் இல்லாமல் உங்கள் ஐஸு பார்த்தேன் ஒரு ரீல்ஸில், செம்ம க்யூட் ஐஸ். அப்படியா? தேங்க்யூங்க தேங்க்யூங்க. அப்புறம் வந்து சிஸ்டர் மை ஹஸ்பண்டு ஆன் த வே. சூப்பர், எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். மதனுடைய இது உங்கள் பேர் என்ன சிஸ்டர்? உங்கள் பேர் என்ன? நீதா சூழ்ச்சி நிலா என்று பெயர் வைக்க சொல்லி, ஆனால் அந்த நிலாவுக்கு தெரியாது. அப்படியா? மாஸ்க்கு கலட்ட மாட்டீங்களா? இந்த தலைவர் ட்ரெண்டா கண் அழகி பட்ரோஸ், அது நல்லா இருக்கும். பட்ரோஸ் எல்லாம் இப்போ இல்லைடா எங்கேயுமே. நம்ம ஊரில் கிராமமாக இருந்தால் அப்படியே தெருவிலெல்லாம் முளைஞ்சிருக்கும். நான் எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன், எங்கள் வீடு இந்த இது ரெண்ட் வீடுல இன்னும் எங்கள் சொந்த வீட்டில் நாங்கள் வச்சுருந்தோம், வீட்டு வாசலில். சூப்பராக இருக்கும் தெரியுமா, பறிச்சா கொஞ்சம் நேரத்தில் இதாடா. சரி, பட்ரோஸ் வேணால் வாங்கி நம்ம செடியில் வைப்போமா வீட்டில்? ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நான் அனுப்பிச்ச மெசேஜ் பார்த்தா தெரியல, திருப்பி சொல்கிறேன். நம்ம சரிடா குமாரவேல், அதை ஏன்டா அடிக்கடி போட்டுட்ருக்க? அதை ஏன்டா அடிக்கடி போடுற? இரவில் என் வீட்டில் ஒரு நிலா. ஆஹா. புவி, ஹாய் புவி. ரவி, ஜாக்கி சூப்பரு. ஜாக்கிட்டு சூப்பரா? காமல் லைவில் பேசுங்க. வராதுங்க காமல் லைவ்னா, எனக்கு திக்குங்க, கொளறுபடி ஆகும், நாக்கு வந்து சிக்கி பெறலும். காமல் லைவில் எழுந்துச்சு நில்லுங்கன்னு கேளுங்க, அது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எது கேட்டாலுமே எனக்கு வரவே வராதுங்க. மெம்பர்ஷிப் லைவ்னா நீங்கள் கேட்க தேவையில்லைங்க, நீங்கள் சைலண்ட்டாக பார்த்தா மட்டும் போதும். ஜிஎஸ்ஜே பிரசாந்த், விழுப்புரம் பிரசாந்த், வெல்கம் வெல்கம். நான் அதில் நீ அதை பார்த்துட்டு எடுத்துட்ட, நான் உனக்கு அதில் மெசேஜும் போட்டேன், அதில் ஒரு வெல்கம் கூட பண்ணலை. சரி, ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம அதில் மெசேஜ் பண்ணுறோமே. நான் ஹாய் தலன்னு போடுற மெசேஜு, ஹாய் நிலான்னு ஒரு ரிப்ளை கொடுத்து ஆசையாக 2 வார்த்தை பேசுவோன்ட்டு கிடையாது. நான் அனுப்பின மெசேஜுக்கு ஹார்ட்டு போட்டு அனுப்பி விட்ருக்கேன், அவ்வளோதான். அந்த ஹார்ட் இல்லைன்னா நான் உட்காந்துருக்கேன் ஏன்டா? அது நானே எடுத்து 100 ஹார்ட்டை எடுத்து போட்டுப்பேன், ஹார்ட்டை அனுப்பி போடுறான். சரி ஓகே, இவன் ஒரு மாதிரி டைப்பு போல இருக்கு அப்படின்னு நான் நானே நினச்சிக்கிட்டேன். ராஜேஷ், ஹாய் ராஜேஷ். இதுக்கா நான் ஒரு வாரமாக அதை ப்ரைவேட்டில் இருந்து தவிச்சேன் நான். எனக்கு இருக்கிற தவிப்பு கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிடையாதம்மா. ஒரு கோட்டர் குடிங்க, பிறகு உன்னுடைய பேச்சு நல்லா வரும். கோட்டர்னா என்ன? ஏதாவது பிராண்டட் நேமா கைஸ்? கோட்டர்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே. இன்னைக்கு ஒர்க்கு ரொம்ப அதிகம், சாப்பிட்ற டைம் கூட. சமாளி ஓ வாயி, நீ உருட்டுன்னு உருட்டுற, அதை நாங்கள் கேட்ச் பிடிச்சிக்கிறோம், அவ்வளோதான். இவன் கிறுக்கன், அவ்வளோதான். விட்டு இதோட நீ போடுற கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன் பார்த்தியா, நான் கிறுக்கனா ஆகிடுவேன்டா. ஒயிட்டுக்கிட்ட கொஞ்சம் வியூஸ் கேளுங்க, அவங்க அவ்வளோதான். வழக்கமாக ரீல்ஸ் போடுற மாதிரி போட்டுட்டாரு போல. ரீல்ஸில் ஒரு லைக்கு போடுற மாதிரி லைக்கு போட்டு விட்டார் போல். உண்மைதான் நீங்கள் சொல்கிறது. ஹாய் மோபா, ஹாய் மோபா.
சமீர் ஹாய் சமீர். ஹாய் பிரகாஷ் ஹாய். வெல்கம் வெல்கம் வெல்கம். ராஜேஷ் புரியாமல் இவ்வளவு சிரிக்கிறீங்க. கமெண்ட்ஸை படித்ததுனால நான் சிரிக்கிறேங்க. என் ஃப்ரெண்ட்ஸும் நினச்சி சிரிக்கிறேன், உங்களுக்கு புரியாது. ஓகே காய். எஃபி வந்து ஃபேஸ்புக் வந்து ஃபேக் ஐடி, யாரும் நம்ம நம்பாதீங்க. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஃபேஸ்புக் ஒரு ஃபேக் ஐடி, ஒரிஜினல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கும். அதெல்லாம் பிரித்து அடுக்கி வச்சிருக்கியே, கொஞ்சோண்டு எடுத்து கூடி. எது பிரிச்சில்லையா? அப்படின்னா என்னது? ஆலிவ் ஆயில் வாங்கி வச்சிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் லைவ்ல ஆலிவ் ஆயில் பாட்டில் திறந்துச்சு. அதுக்கு இவங்க காட்டுறாங்க பாருங்க வித்த. ஐயோ நான் கூட பிரைவேட் எடுத்து பிரைவேட் எடுத்துட்டியா? அடுத்த வருஷம் உனக்கு மெசேஜ் வரும். யாராவது உடனே எதிர்பார்த்தீங்க? துண்டிக்கப்படும் கரண்ட். உண்மையதான் சொல்றேன், நான் எதுக்கு ஒருட்டேன். சரி வீடு பார்த்துக்கலாம். ரெஸ்ட் எடு, நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. ஆலிவ் ஆயில் ஃப்ரிட்ஜில் வைப்பியா? ஆமாண்டா, ஃப்ரிட்ஜில் தாண்டா வச்சு சாப்பிடுவேன் நான். வேணாம்னு சொல்லு, இப்போ டவுட்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ நான் வந்து திறந்து காட்டுறேன். திறந்து காட்டுவேன் இப்போவே. திறந்து காட்டுட்டா. திறந்து காட்டிட்டு அங்கே உண்மையிலே உள்ளே இருக்குது அப்படின்னா நீ எனக்கு என்ன திரும்ப பண்ணணும் சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன். ரசகுல்லா பால்கோவா? இது ரசகுல்லா பால்கோவா? செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப். ஃபஸ்ட்டு தடவை சேனலை பார்க்குறீங்களா? மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை காமல் லைவ் ஏதாவது கொஞ்சம் காட்டுங்க. ஐயோ நீங்கள் அப்படி கேட்டாலும் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. காமல் லைவில் வந்து மூடாக பேசுன்னு சொல்கிறீங்க, ஏதாவது காட்டுன்னு சொல்கிறீங்க. நிஜமாக எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு காதும் வந்து கேட்கல, அதே மாதிரி கண்ணும் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஃப்ரிட்ஜு திறந்து காட்டுறேன்னு சொன்னேன். டே எவன்டா அது கேள்வி கேட்குது? ராஜு ஃப்ரிட்ஜு தான் திறக்க போகிறேன்னு சொன்னேன். உடனே நீ அடி ஆரம்பிக்கிற வரைக்கும் எதை திறப்பீங்க சார்? நம்ம பயப்பிள்ளைங்க இருக்கானுங்கல்ல சார், ராத்திரி ஆனாலே அவனுங்களாவே இருக்கிறது இல்லை சார். சில்வர் உண்டா? சில்வர் முந்தா நேத்தான் போட்டேன். நேற்று வந்து பிளாட்டினம் வரேன்னு சொன்ன வரல. இன்னைக்கு பிளாட்டினம் வந்துடுவேன். சில்வர் நாளைக்கு வரேன். நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும். என்ன சொல்லுடா சொல்லு தங்கம் சொல்லு. இன்னைக்கு ராத்திரி நீங்களாவே என்ன இப்படி ஓப்பனாகவே சொல்கிறாங்க? ராத்திரி ஆனாலும் அவங்களாவே இல்லையாமில்ல. சொல்லுங்க சௌந்தரி. வா, என்ன பேர் ரொம்ப அழகாக இருக்குது. சௌந்தரி. நல்லா இருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல சௌந்தரி. சௌந்தர்யான்னு கேள்விப்பட்டிருக்கோம், சௌமியான்னு கேள்விப்பட்டிருக்கோம், சௌமின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பாருங்க சௌந்தரி, சொக்க சுந்தரி. நல்லா இருக்கு. நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பர் நேம். நல்லா இருக்கு சிஸ்டர். இந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும்டி. உன்னோட ஃப்ரிட்ஜை மூடியே இருக்கட்டும். சரி சொல்லு. சரி க்ளூ கொடு. நான் என்ன சொல்லு வருவேன்ட்டு க்ளூ கொடு. எஸ் மதன். ரொம்ப அழகாக இருக்கு நேம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சிஸ்டர். சூப்பர் வாழ்த்துக்கள். சிவா மட்டும் சொல்லு. என்ன? ஓ அது எதுக்கு தெரியுமா? ஓ சொல்றான். எனக்கு தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லவும். எதுக்கு அப்படின்னு சொல்லுவான்னு. ஹாய் பேபி. ஹாய் கேபிட்டல். வாங்க அஜித். ஹாய் அஜித். முகமது இப்ராஹிம். நாத்தம் அடிக்கும் அவ விரிஜு. ஓ நீ தலையை எதுவும் திறந்து உள்ளே பார்த்துட்டியோ? அது சரி. அப்படிதான் உசுரோடு இருக்க. இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அப்படியா? ஓகே. மிஸ் தேவி டுடே விஐபியா? தங்க நிலா இதயம் ஜொலிக்கிறது. ராஜேஷ் வினய்குமார் ஐ லவ் யூ. என்ன போட்டிருக்கீங்க? அழகாக போடுங்க. ஐ லவ் யூ பேபி அப்படின்னு போடுங்க. அது என்ன பாடின்னு போட்டு வச்சுருக்கீங்க? உன் நம்பிக்கை உண்மையாக இருக்கட்டும் மதன் அக்கா.
அவங்க அக்கா தான் இந்த அளவுக்கு டெய்லி பேசுகிறாங்க தெரியல எனக்கு. நீங்கப்பா சந்தேக கண்ணு இருக்கலாம், அதுக்குன்னு எல்லாத்துலேயும் சந்தேகம் இருக்கக்கூடாது. பையனாக இருந்தால் அவன் என்றைக்கும் ஒரே நாள் கமெண்ட்ஸ் பண்ணி பார்ப்பான், ஓ ஏதாவது ட்ரை பண்ணி பார்த்துருப்பான். இது கிடைக்கலன்னா அவன் எப்போ போயிருப்பான். டெய்லியும் ஒரு சிஸ்டர் வந்து நம்ம கமெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க இந்த டைமில். உங்கள் ஹஸ்ஸு வெளியூரில் இருக்கிறதுனால அப்போ அவங்களுக்கு என்ன வேலை? நைட்டெல்லாம் சும்மா சும்மா வேலையை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தூக்கம் வராமல் அவங்களும் எவ்வளோ நேரம் தான் டிவியே பார்ப்பாங்க. சரி விட, நமக்கு ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்கல்ல, அவங்க வெல்கம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்போ பாரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நான் முழுசாக நம்புகிறேன் சிஸ்டர் சௌந்தரி சிஸ்டர், நான் அவங்களை முழுசாக நம்புகிறேன். இவங்கெல்லாம் அப்படி தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸை கண்டுக்காதீங்க, அவங்களுக்கு சந்தேக பார்வை ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் எப்போ செருப்பாலடி நாயே டேய் டேய் ஓ வாயில் தீய வச்சு கொளுத்து, மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்பை பற்ற வச்சு கொளுத்து. என்ன வார்த்தை சொல்லிட்டான்னா, நீங்கள் எப்போ டிவோர்ஸ் பண்ண போகிறீங்க, நான் ப்ரப்போஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சொல்லுங்க அர்ஜென்ட்டாக. லேண்டெல்லாம் சேலுக்கு அர்ஜென்ட் சேல் அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி எப்போ பண்ண போகிறீங்க, ப்ரப்போஸ் பண்ணது சீக்கிரம் அர்ஜென்ட்டு, அதுக்காக பண்ண முடியும். இது என்னடா கூத்தா இருக்கு. டுடே இப்போ லைவ் இருக்கா? ஹாய் கிருஷ்ணா, ஹலோ கிருஷ்ணா, நல்லா இருக்கீங்களா? சங்கர் சிற்பி நைட் டுடி கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகளை கிடையாது. போலைகளை கண்டு ஏமாற வேண்டாம். லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க சேனலை. லைக் போடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஜாயின் பண்ணாமல் எங்கேயாவது ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, துரத்தி துரத்தி வந்து பிடிப்பேன்டா கோவை சரண மாதிரி. சேனலை ஆன் பண்ணிக்கலாம்ப்பா கைஸ். குட்டி இங்கே பாருங்கள், ஸ்க்ரீன் இப்படி 2 times டபுள் டச் பண்ணி லைக் போட்டுடுங்க. மேலே தெரியல டிபியை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிஸ்டருக்கு ஒரு ஹாய் சொல்லிடுமா? ஹாய் சிஸ்டர், ஹாய் சௌந்தரி சிஸ்டர், செம்ம ஹாட்டாக இருக்கடி செல்லோனே. கார்த்திக்கு இன்னைக்கு ஸ்டார்ட்டு டேட்டு போடலை. ஆமாம்ல மறந்துட்டேன். ஓகே நாளைக்கு போட்டுக்கலாம். அப்போ வேமா வந்து பிடிங்க, என்னன்னா லைக்க போடலை. வேமா வந்து பிடிக்கணுமா? என்னத்தை வேமா வந்து பிடிக்கிறோம்? கொஞ்சம் பொறுமையாக நான் போய் உனக்கு அதில் மெசேஜ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் சொன்னது இந்த மெசேஜ் எல்லாம் நான் ரிப்ளைவே கொடுக்க மாட்டேன். நான் கேட்டுட்டு நான் சொல்லுனதுக்கப்புறம் வந்த மெசேஜுக்கு நான் அதில் ரெஸ்பான்ஸே கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே தோணணும். சும்மா வந்து ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம்லாம் போய் பண்ணக்கூடாது. எனக்கு கோவம் ரொம்ப அதிகமாகவே வரும். எந்த அளவுக்கு நான் சிரித்து பேசுகிறேன்னா அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பேன். யோசிக்கவே மாட்டேன். எனக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகும்போது புத்தி கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிடும், ஒத்துக்கிறேன். அந்த கோவத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது. எதையாவது பண்ணிட்டா மட்டும்தான் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். நான் கேட்டு அவன் கமெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணது நான் ரிப்ளை பண்ணவே மாட்டேன். அவன் இதுக்கப்புறம் ஒரு 10 மெசேஜ் விடாமல் போட்டால் மட்டும்தான் 11வது மெசேஜ் வரும். வெரி சாரிடா சிஸ்டர், டுமாரோவில் இருந்து லைவ் வருவேன்னு தெரியல சிஸ்டர். என்ன மை ஹஸ்பண்ட் வராங்க, அதான் கொஞ்சம் பிஸி சிஸ்டர். தெரியும் எங்கள் ஹஸ்பண்டும் ஃபாரின்ல இருந்தவங்க தான். அவங்க வந்துட்டா என்னை கையிலேயே பிடிக்க முடியாது. சேம் சுச்சுவேஷன் தான் சிஸ்டர். நானும் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஜாலியாக இருக்குது தெரியுமா? அவங்க வராங்க அப்படின்னாலே மொதல் நாள் அது ஒரு 10 நாளுக்கு முன்னாடிலேருந்தே என்னைக்கு ஜாலியாக இருக்கும். அப்பா ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறது ஹாப்பி இருக்குது பாருங்கள். ஐயோ அன்றைக்கி தான் அப்படி அழகாக ரெடி ஆகிட்டு போகணும். இப்படி பார்த்தவொடனே அப்படியே மயங்கி விழுந்துடணும். அப்படிலாம் பழைய கற்பனையில் போவோம். எங்கே சென்னை ஏர்போர்ட்டா? நீங்கள் பிக்கப் பண்ண போகிறீங்களா இல்லை அவங்களே வந்துடுவாங்களா? என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். என்ன பண்ணணும், எதை பற்றி கேட்குறீங்க? 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வராங்கப்பா. சோ பாவம். குலுக்கி வச்ச கொக்கோலா போல் அக்கா
ம். பொங்கிடுவாங்க. அப்படியாட்டியா? சரி, 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 சரி. ஏந்தியாண்ணா ப்ளீஸு சிரிப்பு ஒன் டைம். வருங்க ஆட்டோமேட்டிக்கா வரும். கேட்டெல்லாம் வராது. எ ம். அப்புறம் எப்படி இருக்கேன்டா சௌக்கியமா? ஏன் இருக்கேன் கிருஷ்ணா. என்ன ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சா? எப்படி இருக்கு கேரளா? இங்கேயே கிளைமேட் ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. அங்க எப்படி இருக்கு? குளிரா? வெயில் எதுவும் அடிக்குதா? மன்னிச்சிரு. இந்த மன்னிப்பு எனக்கு 10 வாட்டிக்கு மேல வரணும். அதுவும் ஒரே லைன் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு லைனுக்கும் 10 ஒரு ஒரு மெசேஜ் 10 லைன்ல இருக்கணும். இல்லைன்னா மேடம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் மற்ற வேலை பார்ப்பாங்க. ஏய், நான் பண்ணுறேன் பண்ணலை அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. ஃபஸ்ட்டு டைம் நான் மெசேஜ் பண்ணியிருக்கல, நான் ரிப்ளை எதிர்பார்ப்பேன், பெருசாக எதிர்பார்ப்பேன். சின்னதாக இந்த ஹாய் ஹலோ அப்படிலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அது வந்து தெரியாதவங்க இப்போ யாரோ கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க, அது ஓகே. நான் விரும்பி ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன்னா எனக்கு நான் பெருசாக தான் எதிர்பார்ப்பேன். கமெண்ட்ஸ் அதாவது மெசேஜ் பெருசாக உடனே பெருசுன்னா வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி லெவலுக்குலாம் யோசிக்காதீங்க. மெசேஜ் பெருசாக எதிர்பார்ப்பேன். நீங்கள் எப்போ ரொமான்டிக்காக பேசுவீங்க? ஜாயின் பண்ணிங்க குமாரவேல், அதில் இருக்க மெம்பர்ஷிப்பில் இருக்க. வந்துருச்சா மதனுக்கு? அச்சச்சோ வெக்க வருதா? உங்கள் ஹஸ் வராங்கட்டா. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சிஸ்டர். குழந்தைங்களா? எத்தனை குழந்தைங்க சொன்னீங்க? ஒரு பொண்ணு ஒரு ஆண் தானே? 2 குழந்தையா? இங்கே சில் தான். கிளைமேட்டை ஒன்றை பார்த்ததும் எல்லா குளிரும் போயிடுச்சு. நீங்களும் கேரளாவா நவீன்? சிற்பி 90 டிகிரி மிஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பொட்டு வந்து எனக்கு எடுக்கல கைஸ். பிளாக் கலரில் மாற்றிட்டு வருவா. பிளாக் கலர் மாற்றிட்டு ஆமா பாப்ஸ் வரவே தானே. கமெண்ட்ஸ் என்ன பண்ணாம இருக்காரு பாத்தியா? பாப்ஸ் தூங்கிட்டாரு போல இருக்கு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஒரு டிக்கெட்டு குறைஞ்ச மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். இப்பதான் ஃபேஸ் நல்லா இருக்கு. ஃபஸ்ட்டு கண்ணுக்கே தெரியலங்க, இப்போதாங்க கண்ணுக்கே தெரியுது. எங்களுக்கு அந்த சொல்ல சொன்னது நேற்று கேட்டுச்சு. சொன்னது நேற்று உனக்கு மட்டும் இல்லைடா டே பட்டு, ஊருக்கே கேட்கும். பேசும்போது ம்னா எல்லாருக்கும் தான் கேட்கும். ஏன் காய்ஸ் டெய்லியுமே கேட்குறது தானே அந்த நான் பிறகு ப்ரெக்னெண்ட்டா? ஐயோ அம்மா புள்ள பிறக்க போகுது. ஐயோ அம்மா சரோக்கு புள்ள பிறக்க போகுது. நான் எல்லாம் பெருசு பெருசாக தான் இமேஜ் பண்ணுறீங்களா? உங்களை விட நான் அதிகமாகவே பண்ணுறேங்க. என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல. கண்ணாடி போடுங்க சார், பொட்டு நல்லா மேட்ச் ஆகுதா? நானே கரெக்டாக செலக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பொட்டு ஃபஸ்ட்டு நிஜமாவே அது தெரியவே இல்லை. அது வெளுத்து போயிருந்தது. அது பாக்ஸுக்குள்ளே புதுசு தான், அதை வெளுத்து போயிருந்தது. பாப்ஸு கற்பனைக்கு வடிவம் கொடுப்பதில் உங்களை அடிச்சுக்க முடியாது, புரிஞ்சவங்க பிஸ்தா. அதில் சங்கர் ஒருவர். ஓ ட்ரீம் நானும் அதிகமாக இமேஜினேஷன் பண்ணுவேன்னு சொன்னார். அதுவா? உன்னை யார் பிரித்தா குறுக்க கூடு
கூடு கிழிச்சா உன்னை யாரு பிரிச்சா குறுக்கு கூடு பிரிச்சாவா? அப்படி யாரும் பிரிக்கல, கோடும் கிழிக்கலையே. என்னடா உளர்ற? எந்த கமெண்ட்ஸ்? நான் என்ன டாபிக் பேசினேன்? இது எதுக்கு வருது மறந்துட்டேன். ஒய் நோ டேட்டோ வைக்கிறேன், நாளைக்கு வைக்கிறேன். சுரேந்த் என்ன பண்ணுறீங்க? எந்த ஊர் நீங்கள்? போடுங்க கமெண்ட்ஸ், ரெகுலராக போடுங்க, அப்போ தான் உங்களை நல்லா தெரிய வரும். அதிகமாக என்ன பண்ணுற? இவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்கன்னு எனக்கு புரியல. மொட்டையாக என்ன பண்ணுற, அதிகமாக என்ன பண்ணுறேன்னா, அதிகமாக தலையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கேன், கால் சொறிகிற, வேற என்னது? அது ஒரு வடிவேலு காமெடி. ப்ரெக்னென்ட்டுக்கா? அது என்ன பண்ண தெரியுமா? கோவை பிரதர்ஸில் தாரஸ் தின்னு விட்டு வயிற்று தூக்கிக்கிட்டு நிமித்திட்டு போவான் முடியலன்ட்டு. வாவ் பூபாலனா, வெல்கம் டு பிளாட்டினம். தேங்க்யூ செல்லக்குட்டி, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டைம் நீ தாண்டி போட்டு செலக்ட் பண்ண. சரி ஆராயதடா. பாண்டியராஜ் வெல்கம். இல்லை இப்படி நான் ஃபர்ஸ்ட் அது எடுக்கும்போதே எனக்கு அது சரியில்லைன்னு தோணிடுச்சு, இருந்தாலும் சரி. தேங்க்யூ பாண்டி, வெல்கம் டு சில்வர் ஆக்சஸ். தேங்க்யூ. என்ன நீ ரொம்ப ஹாட்டாக இருக்கு அப்படியா மிஸ் டேவல்? மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது சிஸ்டர். ஆனால் என் கூட 9 மந்த்து மட்டும்தான் இருந்தாங்க சிஸ்டர். 4 இயர்ஸில் வந்து 9 மந்த் இருந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் கல்யாணம் அப்போ ஒரு 2 மாதம் இருந்திருப்பாங்க, அப்புறம் போயிருப்பாங்க, அப்புறம் வந்திருப்பாங்க, மறுபடியும் 2 மந்த் இருந்திருப்பாங்க, மறுபடியும் இப்போ போயிருக்காங்க, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருக்காங்க. இதெல்லாம் டோட்டல் கணக்கு பண்ணி 9 மந்த் இருந்திருக்காங்க. அப்போ ரொம்ப கஷ்டம்தான். கவலைப்படாதீங்க சிஸ்டர். ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்க போகிறாங்க, சம்பாதிக்கிற வரைக்கும் தானே. சம்பாதிச்சா அப்புறம் யாருக்கு உங்களுக்காக தானே கஷ்டப்படுறாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருப்பீங்க லைஃப்பில். ஹாய் சொல்லுடே ராம். ஹாஜி பாஷா, மாடர்ன் வேர்ல்டு. குட் நைட் நிலா. டேக். நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் தூங்குங்க. கண்டிப்பாக மாடர், கண்டிப்பாக. சிவா ப்ரோ இப்போ நல்லா புரியுது. எனக்கு புரியல அவர் போட்ட கமெண்ட்ஸ். சரவணன் சாரி. இந்த சாரியை தூக்கி குப்பையில் போடு, எனக்கு பத்தாது. ஹாய் சொல்லுடி. சொல்லுங்க ராம். 3 மந்த் அப்புறம் மறுபடியும் போவாங்க சிஸ்டர். ஓ 3 மந்த்தா? ஓ 3 மந்த்துக்கா லீவ் இருக்கும்? பொதுவாக வந்து கண்ணு ஏதோ முடி பேசாம நீக்கிறக்காரி மாதிரி முடிவு ஃபுல்லாக பின்னி விட்டு மேலே தொங்க விட்டுருக்காங்க போல இருக்கு. அங்கங்க நார தொங்குறது கண்ணுலையும் மூக்குலையும் உள்ள மாசுக்குள்ளேயும் இருக்குது. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இருக்கேன் மிஸ்டர். நீங்கள் நல்லா இருக்கீங்களா காய்ஸ்? ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க. டைம் பார்த்துட்டு இன்னும் 10 நிமிஷம் தான். 10 நிமிஷத்தில் நான் பிளாட்டினம் லைவும் ஆன் பண்ணுறேன், வந்துடுங்க. எப்படி இருக்கேங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சிஸ்டர் நீங்களே லீவே வேணான்னு சொல்லிடுவீங்க போலையே. லீவா லைவா? அது எனக்கு புரியல. லீவே வேணான்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. அப்படி இல்லை, 3 மந்த் வந்து எப்படி லீவு தருவாங்க? ஒன்று 40 days, 1 மந்த்து, அப்படி நம்மளா எடுத்துக்கிட்டா 1.5, சரி அவங்களா 2க்கு மேலே 3 மாதமா லீவு கொடுப்பாங்க. செருப்பு பெய்யும் டிவிக்கு மூஞ்சி பாரு குரங்கு. எப்படி இப்படி
மாம்பழம் லேடிஸ் பேர் வச்சு பேசினா நம்ம கிட்ட பேசுவாங்க போல், இல்லைன்னா நம்ம கமெண்ட்ஸ் படிக்க மாட்டாங்க போல். மாம்பழமா? மோனி வாங்க மோனி, என்னது இது மாம்பழம்னு பேர் வச்சுட்டு வந்தால் படிப்பண்ணா? அப்படி யாரும் இங்கே மாம்பழம்ன்றவங்க கமெண்ட்ஸை பண்ணலையே. யாராவது மாம்பழம் இருக்கீங்க? ஹலோ ஹலோ மாம்பழம், ஏ மேங்கோ மேங்கோ மாம்பழம், பழுத்த மாம்பழமா இல்லை காயான்னு தெரியலையே. சீசனில் விளைஞ்சிருந்தா நல்லா பழுத்து சூப்பராக இருக்கும். இது சீசனே இல்லாத டைம்ல விளைஞ்சிருக்கு. ஆமாம், செலவு சேலத்து மாம்பழம். குமரவேல் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதில் எப்படிமா நான் பார்ப்பேன், அக்செப்ட் பண்ண நிறைய இருக்கும்டா அதில். அது நம்மளும். மைக்கேல் ஹவ் ஆர் யூ மேம்? எப்படி இப்படியே ஹாட்டாக இருக்க? எப்படி ஹாட்டாக இருக்குன்னா தண்ணி எடுத்து குடிக்க, ஏசி ஆன் பண்ணுங்க, சரியாக போயிடும். ஒன்றுமே பண்ணலை, அசைக்கல கொள்ளலை. எனக்கு அப்படியே அந்த விருக்குன்னு அப்படியே இருக்கு திடீர்னு. ஒருவேளை எவனையாவது குத்துன்றதுக்காகவே இப்படி எடுத்து கொடுக்குதா? மோனி இப்ப பாருங்க, அது மாம்பழம் இல்லை நம்மளும். அவர் போட்டு கமெண்ட் சொல்லி பாருங்க, நிஜமா மாம்பழம் தான் போட்டிருக்கேன். நான் ஒன்றும் தப்பாலாம் படிக்கல. உண்மையை சொல்ல, லைவ் முடிஞ்சது ஃபர்ஸ்ட் பண்றது மாஸ்க் கழட்டுறது, தலையை சொல்கிறது தானே. அதெல்லாம் நான் பண்ணதே இல்லைடா. அந்த தலையில பேடு இருந்தா தானே அரிப்பு வரும், அதெல்லாம் கிடையாது மோனி. ஐயோ மோனிங்கிற ட்ரீம். சினுங்கு பக்கம் அழகா இருப்பனா? சினுங்குன்னு அழகா இருப்பனா? சே லூசுங்களா, எதையாவது பண்ண சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறத. நம்மளும் லேடிஸ் பேர். ஓ அது ஏன்னா அப்படி முடிச்சிருக்க? இப்ப கமெண்ட் திருத்தி தானே போடுறீங்க ஃபர்ஸ்ட். மாம்பழம் படிச்சுட்டேன், சிரிப்பா இருக்கு. ஓ நம்ம லேடிஸ் பேர் வச்சுட்டு வந்தா பேசுவாங்க போலன்னு சொன்னீங்களா? இல்லை இல்லை மோனி, அவங்க உண்மையிலே வந்து கேர்ள்ஸ் தான். கமெண்ட்ஸ் போடுற விதம் தெரியுதா? எந்த ஒரு ராங்காவும் இல்லை பாருங்க. நாட்டாமே நீ தான் தப்பா படிச்சுட்டு அந்த டே ஹாட். சூப்பர். ஃபஸ்ட்டு டைம் வீடியோ லைவ் வந்திருக்கேன். நான் சொன்னது நீ கேட்கவே இல்லை, சாரி. கொஞ்சம் ஒத்துக்குங்கள, சாரியை கொஞ்சம் ஒதுக்குங்கன்றீங்களா? நான் நம்பலை. அந்த மை நேம் மதன் தானே ஐடி இருக்கும், ஆனால் மை நேம் மதன் தான் ஐடி இருக்கும். ஆமாம் மதன், ஆமாம் மதன். இல்லை மதன், நீங்கள் வந்து கேர்ள்ஸை நம்பவே மாட்டேங்கிறாங்க. இல்லை, அதாவது இந்நேரம் பாய்ஸாக இருந்தால் அவங்க கமெண்ட்ஸில் அவங்களுடைய வித்தைகளை இந்நேரம் காட்டி கொடுத்துருக்கோம். அதை அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும், ஆணுக்கு ஆணோட குணம் மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது. விடுங்க விடுங்க மதன், பார்த்துக்கலாம். மதன் உங்ககிட்ட இன்ஸ்டா இருந்தாக்கா ஐடி கொடுங்க, நம்ம பேசலாம். அதில் அழகா இருக்கு. தேங்க்யூ நேச்சர், தேங்க்யூ. செல்ஃபி தமிழா செல்லும், லைக் சப்ஸ்கிரைப். சாரி, நாட்டா மை டீச்சர், நீ தான் தப்பாக படிச்சிட்ட. ஹாய் சிஸ்டர், தேங்க்யூ திவ்யா. ஏ இந்த திவ்யா யாருன்னு எனக்கு தெரியும். சொன்ன அட்டன் டைம்ல லேடிஸ் பேர்ல வருது பார்த்தீங்களா கமெண்ட்ஸ்? ஏய் திவ்யா, ஏய் திருட்டு பூனை, திருட்டு திருட்டு ராஸ்கல்,
திருட்டு திருட்டு திருட்டு. என்ன உலகம்டா இது? என்ன உலகம்னா நம்ம இருக்கிறது தமிழ்நாடு, நல்ல உலகம் தான். டுடே வந்து பிளாட்டினம் லைவ் டியூட். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. ஃப்ரான்சிஸ் நட்ராஜ் மாங்கா ஜலா சொல்லுங்க சேட்டா. லைவ் முடிச்சிடலாமா கைஸ்? இன்னும் 2 minutes இருக்கு. காமல் லைவ் ஃபினிஷ் பண்ணிடலாம். என்கிட்ட இன்ஸ்டா இல்லை சிஸ்டர், மை ஹஸ்பண்டு வேணான்னு சொல்லி பார்த்தீங்களா? இப்போ அதை நம்புறீங்களா? இதுவே பாய்ஸாக இருந்தால் அவங்கக்கிட்ட இன்ஸ்டா வச்சுருப்பாங்க. அவங்க கேர்ள்ஸுங்கிறதுனால ஹஸ்பண்ட் வேணான்னு சொல்லிட்டாங்க, அதனால அவங்க இன்ஸ்டா யூஸ் பண்ணலை. இப்போ நம்புறீங்களா கைஸ் எல்லோரும்? சிஸ்டர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கேன், டோன்ட் வரி. உங்கள் பேச்சை நீங்கள் காதில் வாங்கிக்கிறதுங்க. மெம்பர்ஷிப்பில் ஆமாம் ஜலா ஜாயின் பண்ணி பாருங்கள். ஹாய் தலர், என்னடே காலகாலமாக இதையே சொல்கிறீங்க? யோசிச்சு பாரு, ஒரு பெண்ணோட மனசை ஆண் தான் அதிகமாக பார்த்து கிறுக்க. பெண்ணோட மனசை ஆண் தான் அதிகமாக பார்த்துருப்பானா? புரியும் சொல்லலை பைத்தியம். பார்த்துருப்பானா? அப்போ போய் மனசையே அவன் பார்த்துட்டு வந்திருக்கான். ஒரு மனசை விடாமல் பார்த்துட்டு வந்திருக்கான். அவன் சரியான கேடி பையன் சார். நான் நல்லவேன்னு நினச்சி ஒன்று ஏமாந்துட்டேங்க. சிஸ்டர் உங்கள் லைவ் டெய்லியும் பார்ப்பேன், பட் மெசேஜை எனக்கு யார் என்ன தெரியும்? இவங்கெல்லாம் பாருட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறத இங்க பாரு. டே கருப்பா, கருத்து குட்டி, எனக்கு யாருன்னு தெரியும், ஓடிட்டு பேசாம வா, உன் ஐடியில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிப்போ. அப்போ மதன் அக்கா 3 மாதம் லைவ் வர மாட்டாங்க. அப்பப்போ வருவீங்களா சிஸ்டர்? 3 மாதம் வராமல் இருப்பீங்க லைவ் பக்கம். லவ் யூ ஆண்டி கிரஷ் கரிஷ். வாங்க எழுந்துச்சு நின்று லைவ் முடிச்சுக்கலாம். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காஸ். அப்பாடி இன்னைக்கு லைட்டு வாங்கலான்னு இருந்தேயா, கடைசியில் வாங்க முடியாமலே ஆச்சு. இங்கே பாருங்கள், மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைபோ ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஐயோ, இந்த முடியை பசங்க வலிச்சு போட்டுச்சு. திருட்டு போனேன் போதும் வா, உன் ஐடியில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி திருட்டு போனேன், அப்புறம் சொல்லி விட்டுருவேன் எல்லாருக்கிட்டே, நீ தானே வா பேசாம. மெசேஜ் மட்டும் தானே சொல்லுங்க ராஜ் பாண்டியன், என்ன மெசேஜ் மட்டும்? செல்லக்குட்டி கொஞ்சம் லைக் சப்ஸ்கிரைபு ஆல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், யாரும் வந்து ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க. ஃபேஸ்புக் வந்து ஃபேக் ஐடி. ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். யாருமே ஃபேஸ்புக்கை நம்பாதீங்க. ஃபேஸ்புக்கில் ஓடக்கூடிய அத்தனையுமே ஃபேக் ஐடி தான், ஒன்று கூட ஒரிஜினல் கிடையாது. என்கிட்ட ஃபேஸ்புக்குன்னே ஒன்று கிடையவே கிடையாது.
ஒரிஜினல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது. சேனலோடைய நேம், ஃபஸ்ட்டு சேனல் நேம் சிற்பி 92 கிரீன் பேஸ், செகண்ட் சேனல் நேம் சிற்பி 922 குடைக்குள் மழை. இது மட்டும்தான் இருக்குது. வேறு எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிப்போர்ட்டு கொடுங்க. தப்பான உங்களுக்கு கேப்ஷன்லாம் போட்டு தப்பாக நம்பரெல்லாம் போட்டு, வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்னமோ பிளான் பண்ணி ஏமாற்றுவோம். தயவு செய்து யாரும் நம்பாதீங்க. ஃபேஸ்புக்கில் 1-2 ஃபேக் ஐடியில் நிறையா இருக்குது, பல பேரில் இருக்குது. தப்பாக வாட்ஸ்அப் நம்பர்லாம் போட்டு வச்சு உங்களை ஏமாற்றுவாங்க. யாரும் அதில் நம்பாதீங்க. ஒரிஜினல் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது, சொல்லிட்டேன். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. மாதிரி புழுக்கமாக இருக்குது. ஏசியே இன்னைக்கு போடல, நான் ஆன் பண்ணிக்குவேன். அப்பா, ஃபேன் காற்று போட்டால் ஒரே சத்தம் மட்டும்தான் இருக்குது. என்ன பேர்? எடிட்டா? எடிட்டா? வெல்கம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களா? ஓகே. இடுப்பழகி நியூ சப்ஸ்கிரைப். வெல்கம். ஹைலைட் எடுக்கிறாயாமா? இல்லை, ஹைலைட் நான் கொடுக்கவே இல்லை. செல்லக்குட்டி, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 92 கிரீன் பேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. பொலைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு நம்ம சேனல், வேற எங்கேயும் கிடையாது. சரியா? அப்புறம் போப்ஸு, உங்களை நம்ப மாட்டேன், என்னை ஒரு லேடி ஐடி வச்சு செக் பண்ணீங்க, மறக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இது லேடி ஐடி வச்சு நான் செக் பண்ணேன். எப்போ? எனக்கு ஞாபகம் இல்லையே. நான் இப்போ செக் பண்ணேன். நல்லா தூங்கல, நைட்டு தூங்கினேன். தான் நைட்டு தூங்கிட்டேங்க. நான் இன்னைக்கு நைட்டு நேரத்தோட தூங்கினேன். அதுவே எனக்கு தூக்கம் பத்தலை. காலையில் 8:59 எழுந்துச்சேன். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க செல்லக்குட்டீஸ். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுடுங்க. சிற்பி 92 கிரீன் வேஸ் யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. பொலைகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. லைவ் முடிக்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. இப்பதான் பர்ஃபெக்டா இருக்கு. கடைசி வரைக்கும் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைம் முடிய வந்துருக்கு. ஆசைப்பட்டு கேபி ஜனா என் கொகன் ரமேஷ் மீனா, அப்புறம் வந்து மணிகண்டன் நாராயணன். ஹாய், வெல்கம். விக்கி, ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறீங்களா? அப்போ லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. எப்படி ஒன்று ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த எல்லைக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாயினை போட்டுடுங்க. ஹாய் மேடம். கவின், ஹாய் கவின், எப்படி இருக்கீங்க? உங்கள் யூடியூப் சேனல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நிற்கும் போது பார்க்கும்போது செலவு மாதிரி சும்மா கம்பீரமா இருக்கு. செலவு மாதிரினா துணி துவைக்கிறது தானே செலவுன்னு சொல்லுவாங்க. செலவு பண்றது அது பேர் வந்து துணி துவைக்கிறது. கரெக்டா? என்னை பார்த்தா அவங்க துணி துவைக்கிற மாதிரி இருக்கா? யுவர் வாய்ஸ் நைஸ் மேன். லைக் ஃப்ரம் ஆர்ஜேவா? இந்த வாய்ஸா? அப்புறம் பாப்ஸ் நல்லா சமாளிப்பு. இதுக்கு நான் கோவப்பட்டு இருக்கணும். ஏய், என்னடா என்ன கோவப்பட்டு தான் பாரு. எங்க கோவப்பட்டு பார்க்கலாம். கோபம் வந்துடுமா? அது என்கிட்ட கோபம் வந்துடுமா? கோவப்பட்டு பாரு. நீதான் வீரனாச்சே, கம்பனாச்சே.
வீராதி வீரன், சூராதி சூரன், வீர சூரனாச்சே. எங்க கோவப்படு பாப்போம். கோவப்படுறா, படடா. கோவம் வருமா என்ன? என்கிட்ட கோவம் வந்துடுமா? ம், நெயில் பாலிஷை மாற்றுமா? இப்போவே மாற்றிடலாம். ஆனால் ரிமூவர் பண்ணிவிட்டு நான் மாற்றினேன்னா லேட் ஆகும். கஷ்டம், ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா ரிமூவர் வந்து அங்கே இருக்குது. இங்கே இருக்கா இல்லை எங்கே இருக்குன்னு பார்த்துடுறேன். அங்கே இருக்குது, வெளியில் இருக்குது. எடுத்துகிட்டு வந்து மாத்திர கஷ்டமாக இருக்கா? சொல்லு, நான் இப்போவே மாற்றலாம். டே, கோவம் மட்டும் என் இடத்துல வந்ததுன்னு வச்சுக்க, மியாவ் மியாவ் மியாவ். பூனை என்ன பண்ணும்? புறாண்டும். உன்னை பார்த்தா கோவம் வராது, வந்து தான் பாரு. ரெனக்கலம் ஆயிடும்டா, ரெனக்கலம் ஆயிடும். ரிமூவ் ஸோ எனி நியூ ஐடி சொல்லுங்கள். இருக்குது மோனி, இன்றைக்கி புதுசாக ஒன்று வந்து பார்த்தாங்க, என் ஹஸ்ஸு பார்த்தாங்க. உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் அதை. ஓகேவா? ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, பிளாட்டினம் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன கையாண்டு கலர்ஸ் வேறு மாற்றணும், வேறு எல்லா கலரும் காலி. ஒயிட் வச்சிருவா, ஒயிட் வச்சிருவா, ஒயிட் இருக்குது. உங்கள் அடுத்த லைவில் ரிமூவர் யூஸ் பண்ணி மாற்ற. இதே மாதிரி கமெண்ட்ஸை நான் ஏற்கனவே படித்த மாதிரி எனக்கு ஒரு நினைப்பு. இதே மாதிரி கமெண்ட்டு, இதே மாதிரி நெயில் பாலிஷ் நான் ரிமூவர் இல்லாமல் இப்படி வைக்கவா? அப்புறம் பாப்ஸ் வந்து அதுக்கு போட்டாரு, ஐயா இது ஒரு கலரா அப்படின்ட்டு. இந்த இதே மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு தெரியுமா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒயிட் ஓகே, அப்படியா? ஒயிட் ஓகேவா? சரி சரி கைஸ், லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பிங் 90 கிரீன் வேஸ் யூடியூப்பில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. வாங்க இப்போ நம்ம நெயில் பாலிஷ் வைக்கலாம். ஒரே ஒரு கைக்கு தான் வைப்பேன். பாப்ஸு நான் யாருன்னு தெரியும்ல, மாறி சூலி காலியை துணைக்கி கூப்பிடுவேன். கூப்பிடுறா, கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு, அவனுங்களை என்ன பார்த்துடலாம். எத்தனை பேர் வந்தாலும் அந்த சுண்டு வேலை சுட்டி தூக்கி வீசிடுவேன். உங்களால் முடியுமா? என்னைய அப்படி சுண்டி வரலால் தூக்கி வீச முடியுமா? என்னைய முடியாதுல்ல. எனக்கு எப்படி தெரியும்? தெரியலன்னா தெரிஞ்சுக்கோடா. இந்த ஒயிட் கலர்ல அப்படியே ஊத்துது, தொட்டாலே பெயிண்ட் மாதிரி. பாருங்க, பாரு பாரு, இப்போ இது பாரு, இருவாரு. இப்போ மூடி இருக்கும்போது இப்படி எடுக்கிறேன்னா அப்படியே சொட சொட சொடன்னு ஊத்துதிங்க பாரு. லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 90 கிரீன் வேஸ் யூடியூபில் மட்டுமே. விஎஸ் ஸ்ரீனிவாசன் எப்படி இருக்க? நீங்களும் சொல்லுங்க. குமார் வெல்கம் டு சில்வா. தேங்க்யூ ஜாயின் பண்ணதுக்கு. ஓகேவா? ட்ரீம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க லைக் போட்டுடுங்க செல்லக்குட்டீஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கொடுத்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் டைம் என்னோட லைவ் ரீல்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் காலுக்கே நேற்று காலையில் வச்சுட்டு தாண்டா போனேன். இப்போ அப்புறம் எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதில். சொல்ல மறந்துட்டேன். நான் அதை ரீல்ஸில் கேட்கணும்னு நினச்சேன். கடைசியில் இப்போ லைவ்லேயே கேட்டுடலாம். சரி, நான் ஈவினிங் சொன்னல நான் ரீல்ஸில் கேட்பேன், எனக்கு ஆன்சர் கொடுங்க, அதை நான் ஒரு கண்டென்ட்டாகவே போடணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு. கடைசியில் இப்போ நம்ம இதில் கேட்டுக்கலாம். ஐயோ ஒட்டுதுடா, இரு கொஞ்சம் காஞ்சிருட்டோம்.
ஃபேன் வேற ஓடலையே. ஃபேன் போட்டுக்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க செல்ல குட்டீஸ். பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. பேசாம இது அப்படியே டான்ஸாவே மாத்திடலாம் போல இருக்கு. எனக்கு நெயில் பாலிஷ் வாசனை, புதுசாக வீடெல்லாம் அந்த பெயிண்டெல்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்கல்ல, எனக்கு அந்த வாசனை எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பெயிண்ட் டப்பானா ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் ஃபெவிகால் இருக்குல்ல, ஃபெவிகாலை வந்து கையில் தடவிடுவேன். தடவிட்டு நல்லா காய விட்டதுக்கப்புறம் குட்டி குட்டியாக பிச்சு பிச்சு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காயும். இந்த ஒயிட் கொஞ்சம் லேட் ஆகுதா, பெயிண்ட் மாதிரி இருக்குல்ல திக்கா, அதனால ஓகே. என்னங்க புரியலையே. ஷஹி அலாகரம் அப்படின்னா பண்ணுறீங்க மெம்பர்ஷிப்பில் இருக்கா? அலாகரம்னா என்னடி இப்படி கொள்கிற? ஹாய் ராபிட்டா. அலாகரம்னா என்ன? தூய தமிழா? சரோவுக்கு தான் தூய தமிழ்னா நல்லாவே தெரியும். சரோ, அலாகரம்னா என்ன? இப்போ இருக்கிற நெயில் பெயிண்ட் பற்றி ஒன்று சொல்லணும். ஆனால் என்கிட்ட திட்டு வாங்கி மறுத்து போச்சு. ஆனாலும் வாய் வந்து அப்படியே துடிக்குது சொல்றதுக்கு. சொல்லு, இவனுக்கு சொன்னாதான் நைட் தூங்குவான், சொல்லலைன்னா தூக்கம் வராது. சொல்லிடு. என்கிட்ட திட்டு வாங்கிட்டு அவன் தூங்கணும்னு நினைக்கிறான். அதான் வேற ஒன்றும் இல்லை. சொல்லடா சொல்லு. அலங்காரமா? ஏய், அலங்காரத்தை தான் அப்படி போட்டியா? அலங்காரம் அதை நான் தப்பா படிச்சிட்டேனா? அலங்காரம் கரெக்டு கட்ட. அவன் தான் அலங்காரம் போட்டான். அலங்காரம் போட்டிருக்குன்னா நான் எனக்கு புரிஞ்சிருக்கோம். ஓகே, அலங்காரம் தான் அப்படி போட்டிருக்காரோ. பா, எல்லாருக்கும் புரியுது. நான் சரியான டியூப் லைட்டா இருக்கேன் இல்லை? சரி வாங்க, இப்போ காஞ்சிருச்சு, ஒட்டுதே. சரி, ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவருக்கு மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க. ஐயோ, எனக்கு வேணும். என்ன ஏனி மாதிரி ஏறுது? லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாப்ஸ் என்ன விருப்பேற்ற தானே இந்த கலர். எனக்கு நான் சொல்லலை, பாப்ஸுக்கு இந்த கலர் பிடிக்காது. பழைய நெயில் பெயிண்ட் கலரு கக்கா போயிட்டு கழுவாமல் வந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கக்கா போன மாதிரி இருக்கா? அப்போ மேல தடை விட்டுருவோம். கண்ணத்தை காட்டு சொல்லிட்டேன். காட்டப்புறம் இல்லை, நீ தானே சொன்ன கண்ணத்தை காட்டு. தடை விட்டுட்டேன். என்னென்னமோ பண்ணுறேன். காமல் லைவ். சரி, ஓகே. காமல் லைவ்ல என்னென்ன பண்றோம்? ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இதில் வேற ஏதாவது தெரியுதாங்க? நான் ஏதாவது தப்பா பேசுனா? எவ்வளோ ஒரு ஃபன்னியா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு எல்லா லைவ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சேரை போட்டு உட்காந்துருப்பாங்க, ஒன்று சமைப்பாங்க, ஒன்று மிக்ஸி அரைப்பாங்க, இல்லைன்னா சப்பளை கூட போட்டுப்பாங்க, டீயை குடிச்சுக்கிட்டே கூட பேசுவாங்க. நம்ம அப்படியா? எவ்வளோ ஒரு ஃபன்னாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எப்படி நம்ம வீட்டிலலாம் இருந்து எப்படி பேசுவோம், அந்த மாதிரி தானே பேசுகிறோம். என்ன திட்டுவாங்க அது சரோ? அது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம பயப்பிள்ளைங்க தான். என்ன திட்டு வாங்கி பழகி போனதுனால அது அப்படி.
நெல் பாலிஷ் பற்றி நான் எதுவும் சொல்லலப்பா, அப்புறம் ராத்திரி பூரா அழுவேன். ஸ்டீபன் லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. சிட்டி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கோழிகளை கண்டு யாரும் ஏமாறாதீங்க. குறிப்பாக ஃபேஸ்புக் யாரும் நம்பாதீங்க. ஃபேஸ்புக் ஃபுல்லாக ஃபேக் ஐடி, இன்ஸ்டாவும் ஃபேக் ஐடி, டேங்கும் ஃபேக் ஐடி, அப்புறம் என்னது டெலிகிராம் ஃபேக் ஐடி. தயவு செஞ்சு அதெல்லாம் யாரும் நம்பிடாதீங்க. அதெல்லாம் ஃபேக் ஐடி, ஒன்று கூட ஒரிஜினல் கிடையாது. ஏன்னா என்கிட்ட அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் வந்து யூடியூப்ல மட்டும்தான் இருக்கேன். சிற்பி 90 டிகிரி வேஸ் ஃபர்ஸ்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை. டைம் பார்ப்போம். ஓகே லைவ் முடிச்சிடலாம். ஓகே செல்ல குட்டீஸ், பாய் பாய், குட் நைட். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். இப்போ நம்ம பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் ஆன் பண்ண போகிறோம். அப்படியே பின்னாடியே வந்துடுங்க. சிற்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அக்கா? இது இல்லடி ஒயிட். ஓகே, முந்தின கலர்ஸ் பற்றி சொன்னேன். ஃபஸ்ட்டு இருந்த கலர்ஸா? அது நல்ல கலரு தான்டா. அது பாரு, கோல்டு போயிடுச்சு. 5 நாள் ஆகுதுல. எத்தனை வாட்டி நான் மாவு ஒழிச்சேன், பாத்திரம் விளக்கினேன், அப்புறம் வந்து வீடு ஃபுல்லாக நேற்று தொடச்சல, ஊறி போய் நெகமும் உடச்சிக்கிச்சிங்க பாரு. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் போடுறது எப்படின்னு சொல்லி தந்துடுறேன். ஸ்க்ரீனை வந்து இந்த மாதிரி டபுள் டச் பண்ணுங்கள், லைக் விழும். மேலே தெரியுற இந்த டிபியை தொடுங்க. சப்ஸ்கிரைபும் ஆல் பட்டன் கேட்குது பாருங்கள், இது கொடுத்துருங்க. ஜாயின் பண்ணணும்னு நினச்சா பக்கத்தில் ஜாயின் பட்டன் காமிக்குது. இந்த ஜாயினை தொட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சில்வரும், செகண்ட் வந்து பிளாட்டினம், தேர்டு வந்து டைமண்டு, ஃபோர்த் வந்து விஐபி பர்சனல் ஆக்சஸ்ன்னு அப்படி லைனாக வரும். நீங்கள் எடுக்கிறீங்க, பெரிய ஆக்சஸ் ஆகிடுங்க. அப்போ தான் வெரி ஹாட் அண்ட் கிளாமர் மெம்பர்ஷிப் லைவ் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. சிப்பி 90 டிகிரி வேஸ் யூடியூபில் மட்டுமே. ஓகே சொல்லுங்களா, நம்ம சிப்பி 922 பார்க்கலாம். இப்போ நம்ம பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் முடிச்சுட்டு அங்கே வந்துடலாம். ஓகேடா. யாருக்கும் குட் நைட் சொல்லலை. அப்படியே நம்ம அதில் ஷிஃப்ட் ஆகிடலாம். மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. பைடா.